வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் ஆத்தூர் வேளம்பட்டு கிராமத்தில் அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. பள்ளி அருகே 5 தளங்களுடன் புதிய அரசு ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதி கட்டப்படுகிறது. இதுவரை 2 தளங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டுமான பணிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தரமில்லாத சிமெண்ட், செங்கல் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. முறைகேடு உறுதி செய்யப்பட்ட நிலையில் 2வது தளத்தை இடிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. ஆத்தூர் தொகுதி எம்எல்ஏ ஜெய்சங்கரன் நேரில் ஆய்வு நடத்தினார். முழு கட்டிடத்தையும் அகற்றி மீண்டும் புதிதாக கட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். மாணவிகளுக்காக, மலைவாழ் மக்களுடைய செல்வங்களுக்காக விடுதி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விடுதியை பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரு தரமற்ற முறையில் கட்டிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தோம்னா அதிர்ச்சியை அடைஞ்சிட்டோம். அங்கே போய் பார்த்தோம்னா எல்லா அந்த ஃப்ளோரிங் பார்த்தோம்னா விரிச்சல் விட்டுட்டு இருக்கு. இப்போதான் கட்டியிருக்காங்க. கட்டி வந்து ஒரு மாசம் தான் ஆகுதுங்கிற சூழ்நிலையிலேயே இப்போ விரிச்சல் விட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12.5 சென்டிமீட்டர் இருக்கிற வந்து காங்கிரீட் வந்து 10 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அதே போல பார்த்தோம்னா இப்பயே அந்த வந்து தொங்கிட்டு இருக்கு. அந்த காங்கிரீட்டுக்கு தளம் வந்து தொங்கிட்டு இருக்கு. அந்த கல்லுலாம் பார்த்தோம்னா அந்த செங்கல்லாம் பார்த்தோம்னா ஒரு தரமற்ற முறையில கொண்டு வந்து எப்படிதான் இது அதிகாரிங்க டெஸ்ட் பண்ணாங்க? இதெல்லாம் டெஸ்டிங் கொடுத்தாங்களா? இந்த எம்சாண்ட் வந்து டெஸ்டிங் கொடுத்தாங்களா? கம்பியை டெஸ்டிங் பண்ணியிருக்காங்களா? இந்த தண்ணியை டெஸ்டிங் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னா அவங்க எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இங்க ஒரு விடுதி கட்டுறங்கிறதுக்கு எதுக்குமே தெரியாது. ஒரு என்ஜினியர் கிடையாது. ஏதோ அந்த மலைவாழ் மக்கள்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இங்குள்ள லேபர்ஸை வச்சு இதை கட்டிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பு பலகையே கிடையாது. இது எந்த திட்டத்தின் கீழே கட்டுறாங்க, எவ்வளவு மதிப்பீடு, எவ்வளவு பண்றாங்கிறது ஒரு இது மதிப்பீடே இல்லாத இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. லோக்கல் ஆளுங்களை வச்சு இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு என்ஜினியரே இல்லாம இந்த பணி நடைபெற்று இருக்கிறது. இந்த ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா இத்தனாயிரம் பள்ளி ஒரு குழந்தைங்க படிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு தரமற்ற முறையில கட்டுறது அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த மாவட்ட அமைச்சருக்கு ஒரு பர்சன்டேஜ், அதே போல மாவட்ட செயலாளருக்கு ஒரு பர்சன்டேஜ், திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு பர்சன்டேஜ், இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளருக்கு ஒரு பர்சன்டேஜ், இங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போறதுனால கிட்டத்தட்ட 30% மேல கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த 30% கொடுக்கறது அப்படின்னா இந்த பில்டிங்குடைய தரம் எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கணும். அவங்க கான்ட்ராக்ட்காரங்க எவ்வளவு எடுக்க போறாங்க? இதுல ஒரு நிறுவனத்தை ஒரு கல்வி சாலைக்கு பயில்ற மாணவர்களுக்கு படிக்கிற ஒரு வசதிக்கு கட்டப்படுகிறது அப்படின்னா இவங்க ஒரு வியாபார நோக்கத்தோட இதை பார்த்துட்டு இருக்கிறாங்களா தவிர இதை ஒரு தரத்தையே அவங்க உறுதிப்படுத்தல. அதனால இதுக்கு வந்து நான் எல்லா அதிகாரிகிட்டையும் பேசியிருக்கிறேன். ஒரு போர்டு கூட இங்க வைக்காத பண்றதுனால இது என்ன பில்டிங்னே தெரிய மாட்டேங்குது. இவங்க நடவடிக்கை இன்னும் இது வந்து ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணணும். தரத்தை உறுதி பண்ணாத இவங்க இதை கட்டக்கூடாது. கம்பி தரம், மணல் தரம், செங்கல் தரம், சிமெண்ட் தரத்தை எல்லாம் உறுதி பண்ணியானதான் இந்த கட்டடமே இங்க கட்டப்பட வேண்டும் என்பது நான் சொல்லிக்கிறேன். அப்படி கட்டவில்லைன்னா நான் நீதிமன்றம் செல்லுவேன். அங்க நீதிமன்றத்தின் மூலியமா நீதியை பெறுவேன் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றேன். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். மதுரை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு காவல்துறை செயல்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு 0 அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள்களுடைய நடமாட்டம் புழக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரவுடிகள் அற்றுலையும் மருந்து கடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்குநேரியில வழியில நடந்து கொண்டு இருந்த மேல 9 பேர் கொண்ட கும்பல் 2 பேரை தாக்கி அவங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேல தாக்குதல் நடத்தி 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ராமநாதபுரத்துல நடந்திருக்கிறது. இதே போல சிவகங்கையில லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இன்றைக்கு மதுரையில இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இது உரிய காவல்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் மாற்றணும்னா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஜிஓ போட்டிருந்தார். என்னன்னா, இந்த காவல்துறையில தென் மாவட்டங்கள்ல இருக்கிற காவல்துறை அந்த பகுதியை ஆர்ஜினா கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மேற்கு மாவட்டங்கள்லயோ அல்லது வடக்கு சென்னை மண்டலத்திலேயோ பணிகளுக்கு அமர்த்தணும் அப்படின்றது ஜிஓ. அதே போல மேற்கு மாவட்டத்தை சார்ந்த அதிகாரிகளை அவங்கள தென் மாவட்டங்கள் இந்த மாதிரி ஆனா அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு இன்றைக்கு காவல்துறை எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு அப்பாவி மக்களினுடைய உயிர்களில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையானது இன்றைக்கு முழுமையாக
காவல்துறை கையில் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இல்லை, ஆட்சி அவர்களுடைய கையில் இல்லை என்பதை அது காட்டுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனி பகுதியில் நேற்று முன்தினம் இருவரை வெட்டியது தொடர்பான வழக்கில் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் வயது 26, குணா வயது 23 ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். குற்ற வழக்கில் தேடி பிடிக்கும்போது ஆகாஷ் வலது காலில் முறிவு ஏற்பட்டு சிவகங்கை மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மானாமதுரை கோர்ட்டில் இருவரையும் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்களுக்கு மார்ச் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கால் முறிவு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதித்தனர். இன்று காலை மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் குடும்பத்தினருக்கு தகவல் அளித்தனர். ஆகாஷ் உடல் உடற்கூறு ஆய்விற்காக மார்ச்சுவரியில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. தனது மகன் ஆகாஷ் காலை கல்லால் அடித்து போலீசார் உடைத்ததாகவும் போலீசார் அடித்தே எனது மகனை கொலை செய்து விட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். கையில கிடைச்சா உன்னை அடிச்சு கைகளை உடச்சு கொண்டுருவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு, எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. என் பிள்ளைய காலை உடச்சு போட்டாங்கல்ல, அதோட விட பண்ணிட்டானே. ரத்தத்தை பூரா எடுத்துட்டாங்களாம்ல, நைட்டு பூரா ரத்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சிவகங்கை ஜிஹெச்ல உடம்பு வச்சிருந்தாங்க. அப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்ல வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். ரத்தம் போன உடனே சார் அவங்க சீரியஸா இங்க ஒட்டு வந்து ஆளை காட்டி விட்டாங்க சார். இதே சார் நடந்தது. இது ரெண்டு நாளைகளை வந்து யாருமே பார்க்க விட மாட்டாங்க. இது போலீஸ் அவனே சொல்லிட்டான், நம்ம தாழ்த்தப்பட்டதுனால நம்ம சமுதாயத்தை ஒடுக்கணும் அப்படின்றத இந்த இதனால சார் நான் தேவையான சார். ஆனா இவனை அடிச்சு இதனாலே சார் அவனை வெறி போட்டு வெறித்தனமா போலீஸ்கார எனக்கு செஞ்சது சார். இதான் சார் உண்மை. ஆமா சார், வழக்கு இருந்துச்சு. வழக்கு அடிதடி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அது திருப்பி எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுல இருந்தேன். திருப்பி ஒரு சின்ன பிரச்சனை முந்தாவது லைட்டு இடைக்காட்டூர்ல மாடாமல்ல நடந்துச்சு சார். அவங்க சேருவார். அவங்க இதனால அவனை கை வச்சதுனால இந்த பிரச்சனை சார். இவங்க வேணும்ட்டே அவன் பையனுமே சொல்லிட்டான் மீடியாவில், அவன் என் தம்பினே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டேன் சார். அதோட விட வேண்டியது சார். இவங்க வேணும்னே போலீஸ் நீ எப்படி தாழ்த்தப்பட்டு அவனை மட்டும் அடிக்க அவனை அடிச்சு காலை ஓடிச்சு அவனை ஸ்டேஷனுக்கே கூட்டி வரல சார். ஸ்டேஷனுக்கே கூட்டி தனியா காட்டுக்குள்ள வச்சு இந்த மேல ஒரு சொல்லிட்டேன் சார். இந்த மயத்து வரா சார். கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு காலை ஓடிச்சு ரத்தம் பூரா போகுதுப்பா, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அழுகிறேன் சார். அதோட சிவகங்கை எங்களோட சொல்லாமலாம் கூட காலி பண்ணி இங்க கொண்டு விட்டாங்க சார், மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு. கடைசியில காலையில டிஎஸ்பி சார் சொல்றாரு, எதுவுமே சொல்ல, நீங்க பெரியாஸ்பத்திரிக்கு போங்கன்ட்டு அவர் சொன்னார். அதோடய முடியாது வந்தான். இதே சார் நடந்தது. இது கண்டிப்பா இது போலீஸ்காரருடையதே சார். போலீஸ்காரே சார் ஜாதியுடையதான் சொல்லி சொன்னது. இதே சார் உண்மை நடந்தது. ஆமா சார். இல்ல சார், நான் வாங்க மாட்டேன். என் பையனை நான் வாங்க மாட்டேன். கோடான கொடி சொத்து சார், ஒரே பையன் சார். அது 1000 தப்பு படிச்ச கவர்மெண்ட்ல தூக்கு போறது சார். தனியா தூக்கு போறது இவங்க எதுக்கு சார் அடிச்சு காலை முடிச்சு ரத்தத்தை வர வச்சு. இது அதே மாதிரி சிவகங்கை ஜிஹெச்ல ரத்தத்தை பூரா எடுத்திருக்காங்க சார். ரத்தத்தை பூரா எடுத்து அது எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, மயப்புல அந்த காலில் உள்ள ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதே சார் நடந்தது. நான் விட காலிலே காட்டவே மாட்டாங்க சார். விடவே மாட்டேன் சார். நானு அவனுமே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். அவங்க அம்மாவை சொல்லியிருக்கேன் சார். எனக்கு காலில் இது கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்ல வச்சு காலை ஓடிச்சு. என்னை அதோட ஆஸ்பத்திரிக்கு இங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சே தெரியல சார். அதெல்லாம் கிடையாது சார். இவங்க கட்டுக்கிறத கட்டுறாங்க சார். எப்படி சார் ஒருத்தர் எப்படி சார் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பான் சொல்லுங்க பாப்பா. பாலத்துல இருந்து எப்படி சார் குதிக்க முடியும்? அவனுக்கு லூசா பிடிச்சிருக்கு. 1000 தப்பு செஞ்சாலும் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பேன்? அவனே சொல்றேன் சார். கீழே ஒரு கல்லு என் காலு, அதுக்கு அடுத்து கீழே ஒரு கல்லு, அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சிருக்காங்க சார். சென்னை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். சாதாரண அடிதடி வழக்கு என்று சொல்லியவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அந்த இளைஞரின் பெற்றோரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து உன் மகனை கொண்டு வந்து ஒப்படை என்றெல்லாம் அச்சுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் உன் மகன் கிடைத்து விட்டால் நீ வீட்டுக்கு திரும்பலாம் என்று அந்த இளைஞரின் தந்தை தாயை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். என் மகன் எங்கே என்று அவர்கள் கேட்டபோது
வீட்டுக்கு வருவான் என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் பிறகு அவன் மருத்துவமனையில் இருக்கிறான், அவனுக்கு மாற்று உடை வேண்டும் என்று காவல்துறையை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு சொல்ல அங்கே போய் பார்த்தபோது அவனை அங்கிருந்து மதுரைக்கு மாற்றிவிட்டார்கள் என்று தெரிய வர, மதுரையில் போய் பார்த்தபோது அவன் சொல்லியிருக்கிறான், என் உடம்பிலிருந்து ரத்தத்தை எடுத்தார்கள், சாதியை சொல்லி அடித்தார்கள், நீ இந்த சாதியில் பிறந்துவிட்டு மேல் சாதி இளைஞனை தாக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என்றெல்லாம் கேட்டடித்தார்கள் என்று தன் தந்தையிடம் அந்த இளைஞன் சொன்னதாக உயிரிழந்த அந்த இளைஞனின் தந்தை என்னிடத்திலே கூறினார். கதறி அழுதார். காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அவன் மருத்துவமனைக்கு செல்ல நேர்ந்தது ஏன், உயிரிழக்க நேர்ந்தது ஏன் என்கிற கேள்வி எழுவது இயல்புதான். காவல்துறையினர் அதற்கு உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அவன் உயிரிழப்புக்கு காவல்துறையினர் காரணமாக இருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இளைஞரின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நாங்குநேரிக்கு நான் நேரிலே சென்றேன். பெரும்பத்து கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தேன். ஒரே இடத்தில் தலித்துகளும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களும் வசிக்கிறார்கள். அவர்களுக்கிடையில் இந்த சாதிய பிரச்சனைகள் இல்லை. அதே பகுதியில் மறவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வசிக்கிறார்கள். அவர்களுக்கிடையில் எந்த சாதிய பிரச்சனையும் இல்லை. ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். ஆனால் வெளியில் இருந்து ஒரு கும்பல் வந்து அவ்வப்போது இதுபோல பிரச்சனைகளை செய்துவிட்டு யாரோ ஒரு பெயரை சொல்லி வாழ்க என கோஷம் போட்டு போகிறார்கள். இதில் சாதியின் பெயரால் இயங்குகிற சமூக விரோத சக்திகளின் தொடர்பு இருக்கிறது என்று பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பாரும், குறிப்பாக தலித் மற்றும் நாடார் சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் வெளிப்படையாக இந்த பெயர்களை சொல்லி சாதியின் பெயரால் தான் இது நடக்கிறது, ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்தை சார்ந்த பையனும் இடம்பெற்றிருக்கிறான். அவன் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது. எனவே இதனை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். விரைவில் முதலமைச்சரை சந்திக்கிற போது அது தொடர்பான ஒரு தகவலை அல்லது அறிக்கையை முதல்வருக்கு அளிக்க எண்ணியிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் நாங்குநேரில் நடந்ததைப் போலவே சிவகங்கை அருகே இடைக்காட்டூர் கிராமத்திலும் அதே போல சாதியின் பெயரை சொல்லி தாக்குதல் நடந்திருக்கிறது. 2 சக்கர வண்டியில் 3 வண்டிகளில் வந்த 9 பேர் நாங்குநேரியில் எப்படி தாக்குதல் நடத்தி தப்பித்து போனார்களோ அதே போல இந்த கிராமத்திலும் நடந்திருக்கிறது. இதற்கு ஏதேனும் அரசியல் பின்னணி உள்ளதா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் சாதிய பின்னணி உள்ளது. எனவே இதில் அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். ஒருவர் உயிர் இன்னும் ஊசலாடுகிறது, அவர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே 2 பேர், ஒருவர் வட இந்திய இளைஞர், ஒருவர் தலித் இளைஞர். அந்த 2 குடும்பத்தினருக்கும் அரசு சட்டப்பூர்வமாக அவர்களுக்குரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். குறைந்தபட்ச நிவாரணமாவது அவர்களுக்கு வழங்க அரசு முன்வர வேண்டும். அரசு வேலைவாய்ப்பு வழங்க முன்வர வேண்டும். கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க 2 குடும்பத்தாருக்கும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். ஆனால் இழப்பீடு தருவது சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்னும் எடுக்கவில்லை என்று கூறினார். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த படுகொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு, அதிலும் ஜான் மார்க் என்கிற தலித் இளைஞருடைய மனைவி வாய்ப்பே செய்யலாதவர்,
2 பெண் பிள்ளைகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள். அந்த குடும்பம் இன்றைக்கு நடுத்தெருவிலே அனாதையாக நிற்கிறது. அவன் எந்த குற்றமும் இழைக்காமல் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டிருக்கிறான். கைவாறு கால்வேறு என்ற துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறார்கள். சாதி அடிப்படையிலே அவன் யாரிடமும் எந்த வம்பு தும்புக்கும் போனவன் இல்லை. ஆனால் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். ஆகவே இது மிக மோசமான ஒரு கலாச்சாரம். இப்படி திடுமென ஒரு கும்பல் ஒரு ஊருக்குள்ளே புகுந்து யாரை வேண்டுமானாலும் வெட்ட முடியும், யாரையும் படுகொலை செய்ய முடியும் என்கிற ஒரு சூழல் வளர்வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமின்றி இது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும் அளவில் வன்முறைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. எனவே காவல்துறை அதிகாரிகள், மாண்புமிகு முதலமைச்சர் இதில் தீவிரம் காட்ட வேண்டும், கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புலியை பார்த்து பூனை கோடு போட்டுக் கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது என்று நம்புகிறேன்.